ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். நீங்கள் நம்ம வீட்டில் முட்டை குழம்பு வச்சுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். இது வந்து மசாலா வறுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இப்போ வதக்கிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையாக வேக வச்சுருக்கேன், உரிச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். முட்டை குழம்புக்கு நான் ஒரு வானல் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்லேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன், 75 கிராம் இருக்கும். கருவேப்பிலை 4 புதினா இலை போட்டிருக்கேன். இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு எல்லாம் அதில் வச்சு அரைச்சிருக்கேன் மசாலாவில். இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதிக்கட்டும். மசாலா அரைச்சிட்டு வந்து நம்ம கலந்துக்கலாம். நல்ல குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கலந்து தான் அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் கலந்துக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 5 முட்டையை நான் கத்தியால் ஒரு 3-4 கீரல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குடிச்சா போதும். மல்லியில போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லியில போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். காலையில் எனக்கு கொஞ்சம் தொண்டை கரகரம் தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட முட்டை குழம்பு சாப்பிட்டுக்கலாம் வாங்க. முட்டை குழம்போட ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. பாலக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை குழம்பு, ரசம் வச்சுருக்கேன்.